गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। ஸ்ரீபதியான பகவான் தன்னுடைய குடும்பத்தோட மகிஷிகளோட சேர்ந்து பத்னி புத்திராதிகளோட இந்திரபிரஸ்தத்துல சௌக்கியமா இருந்துருக்கார் தர்மபுத்திரோடைய ஆதித்யத்துல. உடனே தர்மபுத்திரர் எல்லாம் ஒரு பெரிய சபையை கூட்டுறாராம். அந்த சபா மண்டபத்துல இங்க நிறைய பெரியோர்கள் மகான்கள் எல்லோரும் வந்திருக்கா. அத்தனை மகான்களையும் வைத்துக்கொண்டு கௌரவர்களும் இருக்கார்கள். அங்க கௌரவர்களும் இப்ப சேர்ந்து இருக்கா. அந்த கௌரவர்களும் வைத்துக்கொண்டு கிருஷ்ணரை சாட்சியாக சிம்மாசனத்துல உட்காத்தி வச்சு கிருஷ்ணரை பார்த்து எல்லோருக்கும் காதுல விழுவது போல, பிரபு என் மனசுல ஒரு சங்கல்பமானது வந்திருக்கு, ராஜசூய யாகம் பண்ணி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு. இந்த ராஜசூய யாகம் பண்ணினா லோகக்ஷேமமாகவும் இருக்கும், எங்களுடைய குடும்பத்தினுடைய கீர்த்தி எல்லோருக்கும் தெரியும். எங்களுடைய குடும்பத்துல இப்படி எல்லோரும் லோகக்ஷேமார்த்தம் யாகம் பண்ணியிருக்கான்னு இந்த குடும்பத்தினுடைய கீர்த்தி லோக பிரக்யாத்தி ஆனும். அதனால அதுவும் மனசுல ஒரு அபிப்பிராயம் இருக்கு. இந்த ராஜசூய யாகத்தினால இதுல பண்ணக்கூடிய இந்த ஹவிர்பாகத்தினால தேவர்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டு லோகம் க்ஷேமார்த்தமாக இருக்க போறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு இன்னொரு ஒரு ஆசை என்னன்னா, உங்களுடைய திருவடி ஆசிரியிச்சா எல்லோரும் சௌக்கியமா இருப்பா, அதுல எந்த ஆக்ஷேபனையும் இல்லை. ஆனா உங்களுடைய திருவடி ஆசிரியிச்சா உங்களுடைய பக்தர்களுக்கு எதெல்லாம் நடக்க முடியாத பெரிய பெரிய காரியத்தை அனாயாசமா நீங்க நடத்தி வைப்பேல் அப்படின்றத உலகத்துக்கு காமிக்கணும் எனக்கு. அதனால இந்த ராஜசூய யாகம்ன்றது உங்களுடைய அனுகிரகம் இல்லாம நடக்கிறது ரொம்ப சிரமம். அதனால பாண்டவர்களே கிருஷ்ணர் பட்சத்துல இருந்துட்டு கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினாலதான் சௌக்கியமா இருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால உங்களுடைய பக்தர்களுக்கு நீங்க நடக்க முடியாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்க நடத்தி வைப்பீர்கள் அப்படின்றத உங்களுடைய மகிமை உலகத்துல இருக்கிறவா எல்லோருக்கும் தெரியணும். அதனாலேயே உங்களுடைய கீர்த்தியானது உலகம் முழுக்க பரவணும், அதுக்காகவே இந்த ராஜசூய யாகமானது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அழகாக தர்மபுத்திரர் இந்த சபையில கிருஷ்ணரை முன்னிட்டு எல்லோருக்கும் சொல்லுவது போல கிருஷ்ணர்கிட்ட சொல்றார். உடனே கிருஷ்ணர் பரம சந்தோஷப்பட்டு எப்படி பேசுறாரு பாரு சபை அறிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு தர்மபுத்திரரை பார்த்து கிருஷ்ணர் சொல்றார், அவசியம் இந்த யாகம் நீங்க பண்ணணும். அப்பதான் உங்க குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம், தர்மத்துக்காக எப்படிலாம் பாடுபடுறீர்கள்ன்றது இந்த உலகத்துக்கு தெரியணும், உங்க குடும்பத்தினுடைய பெருமை எல்லோருக்கும் தெரியணும். இந்த யாகத்தினால அது மாத்திரம் இல்லை, நீங்க கொடுக்கக்கூடிய யதேஷ்டமான தட்சிணைகள் ஹவிர்பாகத்தினால இந்த லோகத்திலையும் க்ஷேமமா இருக்க போறா, பிராமணர்கள் எல்லோரும் க்ஷேமமா இருக்க போறா, நமக்கு சௌக்கியத்தையும் அழியும் கொடுக்கக்கூடிய அந்த தேவதைகள் எல்லோரும் ராஜசூயத்தினால பலன் அடைய போறா, சந்தோஷம் அடைய போறா. அதனால அவசியம் நீங்க இந்த ராஜசூய யாகத்தை பண்ணணும். இந்த ராஜசூய யாகம் பண்ணணும்னா அதுக்கு இந்த மாதிரி நியத்திகள்லாம் உண்டு. என்ன நியத்தின்னா, இந்த 4 சமுத்திரத்துக்கு உட்பட்டு அந்த பூமியானது இருக்கணும். அதுல இருக்கிற அத்தனை ராஜாக்கள் யாரெல்லாம் பரிபாலனம் பண்ணிட்டு இருக்காளோ அவளை ஜெயிக்கணும். அவளை ஜெயிச்சு சக்கரவர்த்தியா ஆனாதான் அந்த நபர் ராஜசூய யாகமானது பண்ண முடியும். அது உங்களால ஒண்டிதான் சாத்தியம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. ஏன்னா அதுக்கு ஏத்தது போல 4 தம்பிகள் இருக்கா. 4 பேர்களும் பார்த்தா இந்திரன், வருணன், அக்னி, சூரியனுக்கு சமமானவர்கள் அத்தனை பேரும். அதனால உங்களால ஒண்டிதான் இது முடியும் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய சம்பந்தியா துரியோதனன் இருந்தாலும் கூட அவன் பக்கத்துல 100 பேர் இருந்தாலும் கூட 100 தம்பிகள் பிரயோஜனம் இல்லை. அந்த 100 தம்பிகளும் இந்த 4 தம்பிகளுடைய கால் தூசிக்க கூட சமம் இல்லைன்னு பகவான் இப்படி சூக்ஷ்மமாக சொல்றாரா. உங்களால தான் முடியும்ன்றது போல அப்படி சொல்லி நீங்க உங்க தம்பிகளை திக்விஜயத்துக்கு அனுப்பி ஜெயிச்சுன்னு வருவது போல நீங்க பண்ணணும். அப்படி பண்ணிட்டு வந்தாதான் இந்த ராஜசூயமானது பண்ண முடியும்னு கிருஷ்ணர் சொல்ற. பகவான் சொன்ன உடனே அப்படியே செய்யறேன்னு தன் 4 தம்பியிலையும் கூட்டார். இவர் தானே ராஜாதிராஜன், அதனால மேல கட்டளை இடுறார். சகதேவா, நீ தட்சிண திக்குக்கு போ, தட்சிண திக்குல போய் எல்லாரையும் ஜெயித்து கொண்டு திக்விஜயம் பண்ணிட்டு நீ வரணும். நகுலனை கூப்பிட்டு நீ மேற்கு திக்குக்கு போ, மேற்கு திக்குல இருக்கிறவா எல்லாரையும் ஜெயிச்சு திக்விஜயம் பண்ணிட்டு நீ வரணும். அப்புறம் அர்ஜுனனை கூப்பிட்டு வடக்கு திக்குல நீ போ, வடக்கு திக்குல யாரெல்லாம் இருக்காளோ அவெல்லாம் ஜெயித்துன்னு நீ வரணும். அப்புறம் கிழக்கு திக்குல பீமனை கூப்பிட்டு நீ போய் எல்லாரும் ஜெயிச்சுன்னு வரணும் அப்படின்னு 4 தம்பிகளும் 4 திக்குகளுக்கு இப்படி கிளம்புறார்கள். அவர்கள் தனியாவே யுத்தம் பண்ணுவார்கள். ஏதோ முக்கியமான சில சேனைகளை அழிச்சுண்டு திக்விஜயத்துக்காக அவரவர்கள் கிளம்புறார்கள். இங்க என்ன ஆச்சரியம்னா, எங்க போனாலும் யுத்தம் இல்லையாம்.
ஏன்னா தர்மபுத்திரர் யாரு, எப்படி இது பண்றார், யாருடைய அனுகிரகத்தில் எப்படி இருக்காருன்னு எல்லோருக்கும் தெரிஞ்சதுனால யாரும் நாங்க யுத்தம் பண்ணல, நாங்க தோத்துட்டோம்னு சொல்றோம். அதுக்கு மேல தர்மபுத்திரர் மேல எல்லோருக்கும் பிரியம் ஜாஸ்தியா, அவர் தர்மதா இருக்கிறதுனால. அந்த ராஜசூய யாகத்துக்கு எப்படி இருந்தாலும் பின்னாடி பத்திரிக்கை வரப்போறது, முன்னாடியே யாகத்துக்கு வேணுங்கிற சாமகிரிகள், அப்புறம் தன்கிட்ட இருக்கக்கூடிய உயர்ந்த வஸ்துக்களை யாகத்துக்கு பகுமதியாக கிஃப்டாக அத்தனை ராஜாக்களும் அந்த 4 தம்பிகளுக்கும் கொடுத்து அனுப்புறாராம். இது கொண்டு போய் எங்க சார்பாக எங்க பேரை சொல்லி நீங்க கொடுக்கணும், இன்னார் கொடுத்தாரு, நாங்க சந்தோஷப்பட்டு கொடுத்தோம்னு எங்க பேர் சொல்லி நீங்க கொடுக்கணும்னு அத்தனை ராஜாக்களும் ஆசைப்பட்டு அந்த பகுமதியை 4 தம்பிகளுக்கும் கொடுத்தா, அப்படி பார்த்தா ஏதோ யுத்தம் பண்ணிட்டு களைப்போட வருவான்னு பார்த்தா ராஜாதி ராஜர்களால் 4 தம்பிகளும் அந்த கொடுத்த பகுமதி எல்லாத்தையும் தர்மபுத்திரர்கிட்ட கொடுத்து இப்படி எல்லோரும் சொன்னா அப்படின்ன உடனே தர்மபுத்திரருக்கும் பரம சந்தோஷம். எல்லாரையும் ஜெயிச்சாச்சு. ஆனா ஒருத்தன் பாக்கி இருக்கான். இந்த மகத தேசத்து ராஜாவா இருக்கக்கூடிய ஜராசந்தன், அவனை ஜெயிக்கணும்னா சாதாரணமா ஜெயிக்க முடியாது, அதுக்கும் ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டு தர்மபுத்திரரை கூப்பிட்டு ரகசியமாக மேல நான் ஒரு காரியம் பண்ண போறேன். அவன் போனா யுத்தத்துக்கெல்லாம் வரமாட்டான், அதுவும் இல்லாம மகாவீரன் அவனை போய் சாதாரணமாலாம் ஜெயிக்க முடியாது, அவனுக்குன்னு நிறைய புண்ணிய பலன்கள்லாம் இருக்கு, அதனால போய் அவனை சாதாரணமா ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே உத்தவர் சொன்னாரணும். அவனுக்கு பிராமணர்கள் தான் தெய்வமா ஆராதனை பண்ணிட்டு இருக்கான், அந்த வேஷத்துல போய் யுத்தத்துக்குவான்னு யாச்சிச்சு அதுக்கப்புறம் யுத்தத்துல ஜெயிக்கணும்னு இந்த விஷயத்தெல்லாம் தர்மபுத்திரர்கிட்ட சொல்லி மேல நானும் அர்ஜுனனும் பீமனும் கிளம்புறோம். இங்கேருந்து பிராமண வேஷம் பூண்டவர்களாக அங்க உள்ள போய் காரிய சித்தியோட வரோம்னு இப்படி தர்மபுத்திரர்கிட்ட சொன்ன உடனே தர்மபுத்திரன் கிருஷ்ணர் எது சொன்னாலும் சரி அவருக்கு, அதனால கிருஷ்ணர் தன் தம்பிகளை பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பீமசேனனையும் அர்ஜுனனையும் கிருஷ்ணனோட அனுப்பி வைக்கிறார்கள். அவ அங்கேருந்து கிளம்பி வரா. இந்த தன்னுடைய மகத தேசத்துல தன்னுடைய நகரத்துல ஜராசந்தன் இப்படி ஜுவலிச்சுன்னு இருக்கான் ராஜாதி ராஜனாக. நித்தியபடி என்ன பண்ணுவான்னா தன்னுடைய பூஜைகள் இவையெல்லாம் முடித்து கொண்டு பிராமணர்களை உக்காத்தி வைத்து அவர்களுக்கு யதேஷ்டமாக தானங்கள்லாம் கொடுத்து அவன் மேல அப்படி ஒரு பிரியம் அக்ஷத ஆசீர்வாதங்கள்லாம் வாங்குவான். அதனால தான் சௌக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நம்பிக்கை, உண்மையாவே அதனால தான் சௌக்கியமா இருக்கான். இந்த கிருஷ்ணர், அர்ஜுனர், அப்புறம் பீமசேனன், இவ 3 பேரும் என்ன பண்ணான்னா பிராமண வேஷத்தை போட்டுக்கொண்டு அந்த பிராமணாலா உட்காந்துட்டு அவன் பண்ற பூஜையெல்லாம் வாங்கிட்டு கடைசியா வாகிட்ட வரும்போது மேல 3 பேரும் சேர்ந்து அந்த ஜராசந்தன்ட்ட பேச ஆரம்பிக்கிறார்கள். இவ்வாறு பிராமணர்களை ஆராதனம் பண்றதுக்காக வந்த அந்த ஜராசந்தனை பார்த்து கிருஷ்ணர் பேசுறார். நாங்களாம் ரொம்ப தூரத்துலேருந்து கலைச்சி போய் வந்திருக்கோம், நாங்கள் உங்ககிட்டேருந்து ஒன்று கேட்க போகிறோம், நீ தான் பிராமணர்கள் யார் கேட்டாலும் கொடுப்பியோ ஒன்றும், அதனால மேலே நாங்கள் சில விஷயங்கள் கேட்க போகிறோம், அதை நீ கொடுத்து தான் ஆகணும், கொடுத்த வாக்க காப்பாற்றணும், அதுதான் நல்லவாளுடைய அந்த குணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிச்சந்திரன் தன் வாக்க காப்பாற்றணுன்றதுக்காக அடிமையாக பல வருஷங்கள் இருந்தார். அப்புறம் மகாபலி தன் வாக்க காப்பாற்றணுன்றதுக்காக தன்னுடைய சர்வஸ்வமும் தானம் பண்ணினார். அப்புறம் சிவி சக்கரவர்த்தி தன் வாக்க காப்பாற்றணுன்றதுக்காக தன்னுடைய சரீரத்தை மாம்சத்தை எடுத்து கொடுத்தார். அப்புறம் ரந்தி தேவர் அந்த வந்தவர்கள் பசியோட இருக்கணும்னு அவளுக்கு ஆகாரம் கொடுக்குறேன்னு தான் விரதத்தை வச்சுன்றதுனால அவர் பல நாட்கள் பட்னியா இருந்தாலும் கூட அவளுக்கு ஆகாரம் போட்டார். இப்படி தன் வாக்க காப்பாத்துறதுக்காக எல்லோரும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா, வாக்க மீறாம இருக்கா. நீயோ உனக்கு பிடித்த பிராமணர்களா இருக்கக்கூடிய எங்களுக்கு நாங்க மேல சில விஷயங்களை கேட்க போறோம், அதை நீ ஒப்புக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கிருஷ்ணர் பேசி முடிக்கிறார். அந்த கிருஷ்ணனுடைய சரீரத்தை பார்த்தவன் புரிஞ்சுட்டானா, இது நிறைய சமயம் இது சந்திச்ச மாதிரி இருக்கே இந்த சரீரம் அப்படின்னு பார்த்து புரிஞ்சுட்டான் இது கிருஷ்ணர் அப்படின்னு. வந்தவர்கள் 2 பேரும் பீமசேனன் அர்ஜுனன்னு தெரிஞ்சுட்டானா இவர்கள் சாதாரண மனுஷர்கள், பிராமணர்கள் இல்லை, இவெல்லாம் வீராதி வீரர்கள், இது கிருஷ்ணன்னு தெரிஞ்சுட்டான் அந்த ஜராசந்தன். மேல அந்த ஜராசந்தன் நினைக்கிறானா இவ யார் வேணாலும் இருந்துட்டு போட்டோம், இவ பிராமண வேஷத்துல வந்திருக்கா, அந்த வேஷத்துக்கு நான் மரியாதை கொடுக்க தான் கொடுப்பேன்னு. அப்படி இருக்கானா அந்த வேஷத்துக்காக, அந்த பிராமண வேஷத்துல வந்ததுனால அவளுக்கு மரியாதை கொடுக்க தான் கொடுப்பேன். இவர்கள் யாரா இருந்தா என்ன, இவ பூட்டுண்டு வந்தது பிராமண வேஷம்ன்றதுனால அதுக்கு மரியாதை கொடுக்கறானா அந்த ஜராசந்தன். அப்படி ஒரு பிராமண விசுவாசம், தான் ஒரு பிரதிஜை வச்சுட்டு இருக்காரோன்னு, இந்த மாதிரி யார் வந்தாலும் பிராமணர்களுக்கு எதை வேணாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால என் தலையை கேட்டாலும் நான் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கேன். இப்படி மகாபலிட்டேந்து யாச்சகம் வாங்கணும்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு பிராமண வேஷம் போட்டு வந்த போது
இவன் மகாவிஷ்ணு தேவதா காரிய சித்திக்காக வந்திருக்கான்னு தெரிஞ்சுட்டு சுக்ராச்சாரி தடுத்து கூட மகாபலி தானம் பண்ணினாரோ அந்த மாதிரி நான் இருக்கேன்னு இந்த மாதிரி இந்த ஜராசந்தன் இவெல்லாம் கொஞ்சம் இந்த அசுர சுபாவத்தில் இருக்கிறதுனால அசுரனை தான் உபமானமா எடுத்துக்கிறா. ஆனாலும் அவளுக்குள்ள நல்லது என்னன்னா இவன் பிராமண விசுவாசமா இருக்கிறதுனால அப்படி மகாபலியே கொடுத்தார். இவா கேட்டா நான் எதை வேணாலும் கொடுக்குறேன், இவ யாரா இருந்தாலும் சரி, ஆனா பிராமண வேஷத்துல வந்ததுனால அந்த வேஷத்துக்கு மரியாதை அப்படின்னு தன்னைத்தானியே சமாதானம் படுத்தி கொண்டு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கோ, என் உயிரை வேணாலும் கொடுக்கறதுக்கு நான் சித்தமா இருக்கேன்னு பெருந்தன்மையாக ஜராசந்தன் அந்த பிராமண வேஷத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணர், அர்ஜுனன், பீமனை பார்த்து சொல்றான். இப்படிலாம் சொன்ன உடனே மேல கிருஷ்ணர், அப்பா நாங்கள் பிராமணர்கள்லாம் இல்லை, பிராமண வேஷம் போட்டுன்னு வந்தோம், உன்னை வந்து உள்ளே பார்க்கணும்னா இவ்வளோ கடுபிடி இருக்கு, இங்கே வந்து உங்ககிட்ட பேசணும்னா நாட்கள் கணக்காக மாச கணக்காக நிற்கணும் போல இருக்கு, உங்ககிட்ட இந்த வேஷத்தில் வந்தால் தான் உன்னை சீக்கிரம் பார்க்கணுன்றதுக்காக இந்த வேஷத்தில் வந்திருக்கோம், எனக்கு ஒன்றும் உன்னோட உயிரெல்லாம் வேணாம், நாங்கள் பிராமண வேஷத்தில் வந்து ஒரு வார்த்தை உங்ககிட்ட கேட்டு அப்போ நீ ஒத்துப்பேன்றதுனால தான் இங்கே வந்திருக்கோம், எனக்கு உன் உயிரெலாம் வேண்டாம், நீ மேலே நன்னா தர்மத்தகா யுத்தம் பண்ணு, அந்த யுத்தம் பண்ணி நீ வந்து அந்த ஜெயிச்சுட்டு நீ வந்து அப்புறம் ராத்தியத்தை இது பண்ணிக்கோ. மேல வந்து தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்ண போறார். அவர் திக்கு விதுக்கில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லோரையும் ஜெயிக்கணும், உன்னையும் ஜெயிச்சாதான் அவரால் ராஜசூய யாகம் பண்ண முடியும், அதுக்கு சித்தமாக தான் நாங்கள் வந்திருக்கோம். இப்படி பிராமண வேஷம் போட்டுன்னு வந்ததுனாலெல்லாம் வந்து உடனே வந்து உன் உயிரையே நான் அடுக்கிறதுக்காகலாம் வரல, போராட்டத்துக்கு யுத்தத்துக்கு வந்தால் நிறைய அக்ஷோகினிலாம் எடுத்துன்னு வரணும், நிறைய சைன்யங்கள்லாம் என் நிமித்தமாக காலமாறா, அதெல்லாம் நான் விரும்பாததுனால அதனால தான் இத்தனை யோஜனை பண்ணி இப்படி வந்திருக்கேன் அப்படின்றது போல என்ன சொல்றாருன்னா, நீ ஏதோ வந்து விட்டு கொடுத்துட்டு நான் ஜெயிக்கணும்ன்ற அவசியம் இல்லை, மேலே யுத்தம் பண்ணியே ஜெயிப்போம், அப்படி ஜெயிச்சாதான் எங்களுக்கும் பெருமைன்றது போல கிருஷ்ணர் சொல்லி, ஆனால் பிராமண வேஷத்தில் கேட்டதானே நீ வருவ, அதனால கிருஷ்ணருக்குமே தெரியுமா அவன் பின்னாடி சில விஷயங்கள்லாம் சொல்ல போறான், அதெல்லாம் சொல்றதுனால தான் இப்போ அந்த ஒரு காரணத்தினால தான் இவர் இந்த வேஷத்தை போட்டுன்னு வந்து இப்படி அந்த ஜராசந்தன்ட்ட நீ யுத்தத்துக்கு வா போதும், நீ வந்து சண்டை போட்டு ஜெயி அப்படின்றது போல இந்த ஜராசந்தனுக்கு சொல்றா. ஜராசந்தனும் சந்தோஷம் அடைஞ்சிட்டான். இப்ப மேல உயிரே கேட்க போறான்னு கவலைப்பட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேல யுத்தம் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படின்ன உடனே அவனும் சந்தோஷம் அடையிறான். இதுக்கு தான் நானும் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன், யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக்கொள்றான். மேல ஜராசந்தன் பேசுறான், யுத்தத்துக்கு வான்னா கிருஷ்ணர் யுத்தத்துக்கு வந்தா என்ன பண்றதுன்னு அவன் சில நியத்திகள் வச்சுட்டு இருக்கானா, யுத்தம் பண்ணணும்னா அவன் வந்தா சொல்லிட்டு சுத்தின்னு இருக்கானோ நான் கிருஷ்ணன் கூட ஜெயிச்சிட்டேன்னு. அதனால நீ வந்து மதுரையில இருந்துட்டு நான் இங்க சண்டைக்கு வரேன்னு தெரிஞ்சுட்டு ராத்திரியோட ராத்திரியா பயந்துட்டு சமுத்திர மத்தியில பட்டணத்தை கட்டிட்டு தங்கிட்டு இருக்கிற இந்த ஒன் கூட எல்லாம் வந்து நான் யுத்தம் பண்ண மாட்டேன், ஒருவன் என் கூட தோத்துட்டான்னா அவன் கூட நான் திரும்பலாம் யுத்தம் பண்ண மாட்டேன், அதனால நீயும் பயந்தும் கூட போய் பயந்தாங்குழியாக சமுத்திரம் மத்தியில தங்கிண்டு யாரும் வராம ஒரு தீவை ஏற்படுத்தின்னு எப்படி இருக்க, அதனால உன் கூட நான் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் வச்சுட்டு இருக்கானா. அப்படி யுத்தம் வராதவனை போய் சண்டைக்கு கூப்பிட்டு ஜெயிக்க முடியாதோன்னும், அதுக்கெல்லாம் தான் இப்படிலாம் பண்ணியிருக்கார் கிருஷ்ணர். அவன் உன் கூட சண்டை போட மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் அர்ஜுனன் இருக்கான்னா அர்ஜுனன் கூடயும் சண்டை போட மாட்டேன், ஏன்னா எனக்கு வந்து 10,000 யானைக்கு என்ன சக்தி இருக்கோ அவ்வளோ சக்தி உள்ளவன் அர்ஜுனன், என்னோட வயசுல சின்னவன், அந்த மாதிரி எனக்கு சமமா இல்ல சக்தி உள்ளவன் கூட தான் நான் சண்டை போடுவேன், இப்படிலாம் நான் யுத்தம் பண்ண மாட்டேன், நீ கெட்டிக்காரத்தனமா பீமன் அழைச்சுன்னு வந்திருக்க, அதனால பீமன் தான் நான் யுத்தம் பண்றதுக்கு சரியானவன், பீமன் கூட நான் யுத்தம் பண்றேன்னு அப்படின்னு சொன்னான். இதுல கெட்டிக்காரர் யாருன்னா உத்தவர் முதல்ல சொல்லிட்டார். அவர் பீமன் ஐஷன் போங்க, பீமன் கூட தான் அவன் சண்டை போடுவான்னு அங்க கிருஷ்ணர்ட்ட துவாரகையிலேயே சொன்னார் கெட்டிக்காரத்தனமாக. அதனால இப்ப பீமர் வந்தது ரொம்ப சௌக்கியமா போயிடுத்து. இந்த பீமனை வச்சுதான் மோத வைக்க போறாரு கிருஷ்ணர். பீமன் கூட தான் நான் சண்டை போடுவேன், மேல யுத்தத்தை ஆரம்பிக்கலாம், சித்தமா இருக்கேன்னு உடனே பீமனும் சித்தமா இருக்கார். அவருக்கும் வந்து 10,000 யானை பலம் இருக்கிறதுனால 2 பேரும் வயசுலையும் சமமானவர்கள், மேல யுத்தத்துக்கு வரார்கள் 2 பேரும். அற்புதமான 2 கதையை கொண்டு வர சொன்னான்னா அந்த கதா யுத்தம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எங்க எல்லோரும் பார்க்கறதுக்கு சௌக்கியமா இருக்குமோ தன் நகரத்துக்கு வெளியில ஒரு மைதானம் மாதிரி இருக்கு, அங்க வந்து அந்த மைதானத்துல இந்த யுத்தத்தை ஏற்பாடு பண்ணி பீமனையும் வர சொல்லி 2 கதையும் கொண்டு வந்து 2 பேரும் கதா யுத்தம் பண்ணுறா. கதைகள்னால அங்கங்க அடிச்சு கொண்டு அற்புதமாக 2 பேரும் மாத்தி மாத்தி யுத்தம் பண்றா. ஜராசந்தன் பீமன் அடிக்க, பீமன் ஜராசந்தன் அடிக்க, இப்படி மாத்தி 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 சண்டை. அந்த சண்டையே பார்த்தா ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி உழறதான், அங்கங்க பார்த்தா அந்த பவனங்கள்லாம் நடுங்கறதான். அப்படி 2 பேரும் பராக்கிரமசாலிகள். இங்க பிரம்மனிஷ்டால் சொல்லும் போது இந்த யுத்தத்துல என்ன ஆச்சுன்னா, இப்படி கதையினால ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடும் போது
அந்த கதைப்பட்டு அங்கங்க எலும்பு முறியும், அவாவோட கை உடையும். இப்படிதானே சாதாரணவாளுக்கு நடக்கும். புண்ணாகும், ரத்தம் வரும், இப்படி ஆகும். இவா 2 பேரும் மகா பலசாலிகளா இருக்கிறதுனால அந்த கதா யுத்தம் நடக்கும்போது 2 பேரும் அடிச்சுக்கும் போது அவளுடைய சரீரத்திலையும் மர்மங்களையும் அங்கங்க பட்டு அந்த கதை உடைஞ்சு விழுந்துருத்தான். இவாளுடைய அந்த உடம்புனுடைய அந்த சக்தி தாங்க முடியாம அந்த கதையே சுக்குநூறாக உடைஞ்சு விழுந்துருத்து. மேலே இந்த கதையினால யுத்தம் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு, கதையை விட அவ கை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால கையினால யுத்தம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மேல இந்த முஷ்டி யுத்தம் பண்றார்கள். 2 பேரும் அற்புதமா பண்றா. ஜராசந்தனும் சும்மா இல்ல, நல்ல வீரன், அவனும் அற்புதமாக யுத்தம் பண்றான். பீமசேனனை பத்தி கேட்கவே வேணாம். அவரும் இந்த முஷ்டி யுத்தம் கதா யுத்தத்துல நல்ல தேர்ச்சி பெற்றவர். அப்படி அபாரமான யுத்தம் எடுக்கிறது. பீமன் வந்து ஜராசந்தனை குத்த, பீமனை குத்த, மாத்தி மாத்தி கீழே தூக்கி போடுறது, மேல போடுறது. அப்படி ஒவ்வொரு குத்தும் குத்தும் போது அங்க நடுங்கிறதா அந்த பூமியே. அப்படி பராக்கிரமசாலியாக 2 பேரும் சண்டை போட்டுருக்கா. இப்படி 1 நாள் 2 நாள்ல 27 நாள் சண்டையா ஜராசந்தனுக்கும் பீமனுக்கும். அபாரமான யுத்தம். 2 பேரும் என்ன பண்றதுனே தெரியல. 27 நாள் அபாரமா யுத்தம் நடக்கிறது. 2 பேரும் மாத்தி மாத்தி யுத்தம் பண்ணிக்கிறா. என்ன பண்றது, யாரு ஜெயிக்கிறதுன்னு தெரியல. 2 பேரும் களைப்பு இல்லாதபடிக்கு அப்படி ஒரு அனுகிரகம் யுத்தம் பண்ணிட்டு வரா. 28வது நாள் அன்னைக்கு எப்படியோ பீமசேனன் அந்த ஜராசந்தனை என்ன பண்ணினார்னா அந்த உடம்ப பாதியா பிச்சு போடுவது போல தூக்கி போட்டான். ஆஹா, ஜராசந்தனுடைய வதமாயிடுத்துன்னு சந்தோஷப்பட்டு இருக்கும் போது பார்த்தா அவன் சரீரமானது திரும்ப சேர்ந்துன்றது. என்னடா அது, இவன் வதமாயிட்டான்னு பார்த்தா இப்படி ஒரு வரன் இருக்கான் இவனுக்குன்னு இன்னும் 2-3 தடவை போட்டு பார்க்கறான். 2 தடவை போட்டு 3 தடவை போட்டு பார்த்தாலும் இந்த சரீரம் திரும்ப திரும்ப சேர்ந்துன்றது. அந்த பாபிக்கு இப்படி ஒரு அனுகிரகமா இவன் வந்து இந்த ஜராசந்தன் வந்து எப்படி பிறந்தான் அப்படின்னு அங்கேருந்து ஒரு சின்ன கதை. இந்த ஜராசந்தனுடைய அப்பா தனக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ரிஷி ஒரு மாம்பழத்தை கொடுத்து, இது கொண்டு போய் உன் மனைவியிட்ட கொடு, கண்டிப்பாக உனக்கு சத்புத்திரன் பிறப்பான்னா. அந்த ஜராசந்தனுடைய அப்பாவுக்கு 2 மனைவி, 2 பேர்ட்டையும் பிரியமா இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணா, அசட்டுத்தனமாக அந்த பழத்தை பாதியாக வெட்டி 2 பேரையும் சாப்பிட சொன்னான். அப்படி அந்த பழம் பாதி பாதியா சாப்பிட்டதுனால பாதி பாதி சிசுவானது உண்டானது. இந்த பாதி பாதி சிசு உண்டானா சலனமும் இல்லாத இருக்கு. இது வச்சு நாம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவன் கொண்டு போய் காட்டுக்கு நடுப்புற போட்டுட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுட்டான் அந்த சரீரத்தை. அந்த சைனிகர்களும் வந்து காட்டுக்கு நடுப்புற போட்டுட்டு அவ கிளம்பிட்டார்கள். அங்க ஜரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராட்சசை சஞ்சாரம் பண்ணிட்டு வரா. என்ன இந்த குழந்தை அருமையா இருக்கேன்னு கிட்டக்க வந்து பார்த்து அந்த 2ம் தனித்தனியா இருக்கக்கூடிய அந்த சரீரத்தை சேர்த்து அவளுக்கு ஒரு மகிமை இப்படி தடவி விடுறா. அந்த ஜராசந்தன் எழுந்துட்டானா. ஆகையினால இவனுக்கு என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் இவன் சரீரம் பிளந்தாலும் அது திரும்ப சேர்ந்துடும் அப்படின்ற ஒரு அனுகிரகமும் பண்ணி அந்த ஜரா அப்படின்ற ராட்சசையினால இந்த அனுகிரகத்தினால திரும்பவும் ராஜ்யத்துக்கு வந்தான். அதுக்கப்புறம் தன் குழந்தைன்னு தெரிஞ்சுட்டு அவரும் அந்த மகத தேச ராஜாக்கா வளர்த்துன்னு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார்னு இப்படி ஒரு கதை இருக்கு. இந்த மாதிரி அந்த சரீரம் பிளந்தா திரும்ப சேர்ந்துன்றும். பீமசேனன் 4-5 தடவை பண்ணி பார்க்கிறார். அப்படி பண்ணினா கூட அவன் உயிர் போகலன்னு உடனே, கிருஷ்ணா இவனை என்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டின்டே கிருஷ்ணரை பார்த்த உடனே கிருஷ்ணர் கையில் ஒரு இலையை வச்சுட்டு இருக்காராம். அந்த இலையை எடுத்து எப்பயும் பிச்சு இப்படி தானே தூக்கி போடுவோம். அப்படி எப்பயும் போல அந்த இலையை பிச்சு சாதாரணமாக தூக்கி போடாம எப்பயும் போல அதை தலைகீழாக இப்படி 2 கையை வத்திரேகமா வச்சுட்டு கிருஷ்ணர் தூக்கி போட்டு அந்த பீமசேனனுக்கு சூச்சகமா காமிச்சிட்டார். அவனை பிளந்து இப்படி வத்திரேகமா போடுன்னு சொல்லுவது போல. பீமசேனன் கெட்டிக்காரனால அதை புரிஞ்சுண்டு அப்படியே அடிச்சு அந்த ஜராசந்தனை கீழே தள்ளி அவனுக்கு தன்னை யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு கர்வம். அப்படி படுத்துட்டு இருக்கும்போது எப்படியோ ஒரு காலை அப்படியே பிச்சு எடுக்கிறாராம் அவனை சம்ஹாரம் பண்ணணும்னு அந்த பீமசேனன். அப்படி எடுத்த உடனே இருகூறாக உடம்பு பிளக்கிறது. அவனுக்கு எப்படியாவது சேர்ந்துன்றுவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இன்னும். இப்போ அதை தெரிஞ்சுட்டு கிருஷ்ணர் எப்படி இலைய வத்திரேகமா போட்டாரோ அந்த மாதிரி பீமசேனனும் அந்த சரீரத்தை இப்படி முன்னும் பின்னுமாக போட்டுட்டார். அப்படி போட்ட உடனே சில நேரத்துல அந்த சரீரத்துல சேர்ந்துக்கலன்னா அது உயிர் போயிடும். அந்த மாதிரி தான் அனுகிரகம் பண்ணியிருக்கா. ரொம்ப நேரமா வந்து அந்த சரீரம் சேரத்துக்காக முயற்சி பண்றது இப்படி வத்திரேகமா போட்ட உடனே சேர முடியாததுனால
ஜராசந்தன் பாதி பாதியாக சரீரம் பிளந்து காலமானா. இப்படி ஜராசந்தன் காலமாயிட்டான்னு தெரிஞ்ச உடனே ஜராசந்தன் காலமாயிட்டானா அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் ஆகாக்காரம் பண்ணி கொண்டு ஜராசந்தனே சம்ஹாரம் பண்ணிட்டானா பீமசேனன்னு எல்லோரும் சொல்றா. ஜராசந்தனை பிடிக்காதவர்கள்லாம் சந்தோஷப்படுறார்கள் அங்க மகத தேசத்துல. ஜராசந்தனுடைய வதமானதானது அந்த ஜராசந்தனுக்கு சகதேவன் ஒரு புத்திரன் இருக்காராம். அவனையே கூப்பிட்டு கிருஷ்ணர் தன் கையால பட்டாபிஷேகம் பண்ணி நீதான் இனிமே ராஜா அப்படின்னு அந்த சகதேவனை உட்காத்தி வைத்தார். எந்த ராஜாக்கள்லாம் பந்தியாக அடிமைகளாக வச்சிருக்கானோ அத்தனை ராஜாக்களையும் கிருஷ்ணர் தன் ஆக்ஞையினால எல்லோரையும் விடுவிக்கிறார். அப்படி எல்லோரும் பரம சந்தோஷம் அடைந்து ஜராசந்தனுடைய வதமானது ஆயிடுத்து. நாம இனிமே அடிமைகளாக இருக்க வேண்டாம், நாம சந்தோஷமாக இருக்கலாம். கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால இப்படி நாம உள்ள பந்திகளாக இருக்கிற நம்ம வெளில நிர்பயமாக சஞ்சாரம் பண்ண முடியும், அப்பேற்பட்ட கிருஷ்ணரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாக்கள் எல்லோரும் சந்தோஷப்படுறா. இப்படி கிருஷ்ணருடைய அனுகிரகத்தினால யாரையும் சம்ஹாரம் பண்ண முடியாம இருக்கக்கூடிய அந்த ஜராசந்தனை பீமசேனன் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால சம்ஹாரம் பண்ணினார் அப்படின்னு வர்ணித்து மேல அந்த ராஜாக்கள் எல்லாரையும் விடுவித்தார் கிருஷ்ணர் அப்படின்னு பிரம்மனிஷ்டால் சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். ஜராசந்தனுடைய வதையும் அற்புதமாக வர்ணிச்சிருக்கார் இந்த பாகவதத்துல. மகாபாரதத்துல இது விஸ்தாரமா இருக்கு, எல்லோருக்கும் தெரிஞ்ச கதை. ஆனாலும் பாகவதத்துல சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த ஜராசந்தனுடைய வதம் இந்த அத்தியாயத்துல. மேல எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்ச द्विसप्ततितमोऽध्यायः श्रीशुक उवाच एकदा तु सभामध्ये आस्थितो मुनिभिर्वृतः ब्राह्मणैः क्षत्रियैर्वैश्यैः भ्रातृभिश्च युधिष्ठिरः आचार्यैः कुलवृद्धैश्च ज्ञातिसम्बन्धिबान्धवैः शृण्वतामेव चैतेषाम् आभाष्येदम् उवाचः। युधिष्ठिरोवाच क्रतुराजेन गोविन्द राजसूयेन पावनीः यक्ष्ये विभूतिः भवतः तत्सम्पादय नः प्रभो त्वत्पादुके अविरतं परियेचरन्ति ध्यायन्ति अभद्रनशने शुचयो गृह्णन्ति विन्दन्ति ते कमलनाभभवापवर्गम् आशासते यदित आशिष ईशनान्ये तद्देव देव भवतश्चरणारविन्द सेवानुभावमिह पश्यतु लोकयेषः ये त्वां भजन्ति न भजन्त्यतवोभयेषां निष्ठां प्रदर्शय विभो कुरु सञ्जयानां न ब्रह्मणः स्वपरभेदमतिस्तव स्यात् सर्वात्मनः समदृशः स्वसुखानुभूतेः संसेवतां सुरतरोरिवते प्रसादः सेवानुरूपमुदयो न विपर्ययोऽत्र। श्रीभगवानुवाच सम्यग् व्यवसितं राजन् भवता शत्रुकर्षणा कल्याणी येन ते कीर्तिः लोकान् अनुभविष्यति। ऋषीणां पितृदेवानां सुहृदामपि नः प्रभो सर्वेषामिह भूतानां ईप्सितः क्रतुराट् अयम्। विजित्य नृपतीन् सर्वान् कृत्वा च जगतीं वशे संभृत्य सर्वसंभारान् आहरस्व महाक्रतुम्। एते ते भ्रातरो राजन् लोकपालांश संभवाः जितोऽस्मि आत्मवता तेऽहं दुर्जयो यः अकृतात्मभिः। न कश्चित् मत्परं लोके तेजसा यशसा श्रिया विभूतिभिः वाभिभवेत् देवोऽपि किमुपार्थिवः।
श्रीशुक उवाच निशम्य भगवद्गीतं प्रीतः फुल्लमुखाम्बुजः भ्रातॄन् दिग्विजये अयुङ्क्त विष्णुतेजोपबृंहितान् सह देवं दक्षिणस्याम् आदिशत् सहस्रञ्जयैः दिशि प्रतीच्यां नकुलम् उदीच्यां सव्यसाचिनम् प्राच्यां वृकोदरं मत्स्यैः केकयैः सह मद्रकैः ते विजित्य नृपान् वीराः आजह्रुः दिग्भ्यवोजसा अजातशत्रवे भूरि द्रविणं नृपयक्ष्यते श्रुत्वा जितं जरासन्धं नृपतेः ध्यायतो हरिः आहोपायं तमेवाद्य उद्भवो यमुवाचः भीमसेनः अर्जुनः कृष्णः ब्रह्मलिङ्गधरास्त्रयः जग्मुः गिरिव्रजं तात बृहद्रथसुतो यतः ते गत्वा आतिथ्यवेलायां गृहेषु गृहमेधिनं ब्रह्मण्यं समयाचेरन् राजन्या ब्रह्मलिङ्गिणः राजन् विद्धि अतिथीन् प्राप्तान् अर्चिनो दूरमागतान् तन्नः प्रयच्छ भद्रं ते यद्वयं कामयामहे किं दुर्मर्षं तितिक्षूणां किमकार्यमसाधुभिः किं न देयं वदान्यानां कः परः समदर्शिनां यः अनित्येन शरीरेण सतां गेयं यशो ध्रुवं नाचिनोति स्वयं कल्पः स वाच्यः शोच्य एव सः हरिश्चन्द्रो रन्तिदेवः उञ्चवृत्तिः शिबिर्बलिः व्याधः कपोतो बहवः ह्यध्रुवेण ध्रुवं गताः श्रीशुक उवाच स्वरैराकृतिभिस्तांस्तु प्रकोष्ठैः ज्याहतैरपि राजन्यबन्धून् विज्ञाय दृष्टपूर्वान् चिन्तयत् राजन्यबन्धवो ह्येते ब्रह्मलिङ्गानि बिभ्रति ददामि भिक्षितं तेभ्यः आत्मानमपि दुस्त्यजम् बलेर्नु श्रूयते कीर्तिः वितता दिक्ष्मकल्मषा ऐश्वर्यात् भ्रंशितस्यापि विप्रव्याजेन विष्णुना श्रियं जिहीर्षतेन्द्रस्य विष्णवे द्विजरूपिणे जानन्नपि महीं प्रादात् वार्यमाणोऽपि दैत्यराट् जीवता ब्राह्मणार्थाय कोऽन्वर्थः क्षत्रबन्धुना देहेन पतमानेन नेहता विपुलं यशः इति उदारमतिः प्राह कृष्णार्जुनवृकोदरान् हे विप्राः व्रियतां कामः ददामि आत्मशिरोऽपि वः श्रीभगवानुवाच युद्धं नो देहि राजेन्द्र द्वन्द्वशो यदि मन्यसे युद्धार्थिनो वयं प्राप्ताः राजन्यानान्नकाङ्क्षिणः असौ वृकोदरः पार्थः तस्य भ्राता अर्जुनो ह्ययम् अनयोः मातुलेयं मां कृष्णं जानीहि ते रिपुं
एवमावेदितो राजा जहासोच्चैस्ममागधः आह चामर्षितो मन्दा युद्धं तर्हि ददामि वः न त्वया भीरुणा योत्स्ये युधि विक्लवचेतसा मथुरां स्वपुरीं त्यक्त्वा समुद्रं शरणं गतः अयं तु वयसा तुल्यः नातिसत्त्वो न मे समः अर्जुनो न भवेद्योद्धा भीमस्तुल्यबलो मम इत्युक्त्वा भीमसेनाय प्रादाय महतीं गदां द्वितीयां स्वयमादाय निर्जगाम पुरात् बहिः ततः समेखले वीरौ संयुक्तौ इतरेतरौ जघ्नतुः वज्रकल्पाभ्यां गदाभ्यां रणदुर्मदौ मण्डलानि विचित्राणि सव्यं दक्षिणमेव च चरतोः शुशुभे युद्धं नटयोरिव रङ्गिणोः ततः चटचटा शब्दः वज्रनिष्पेषसन्निभः गदयोः क्षिप्तयोराजन् दन्तयोरिव दन्तिनोः ते वै गदे भुजजवेन निपात्यमाने अन्योन्यतः असंकटिपादकरोरुजत्रून् चूर्णी बभूवतुः उपेत्य यथार्कशाखे संयुध्यतोः द्विरदयोः इव दीप्तमन्वोः इत्थं तयोः प्रहतयोर्गदयोर्नृवीरौ क्रुद्धौ स्वमुष्टिभिः अयस्पर्शैः अपिंष्टाम् शब्दस्तयोः प्रहरतोरिभयोरिवासीत् निर्घातवज्रपुरुषस्तलताडनोत्थः तयोरेवं प्रहरतोः समशिक्षाबलौजसोः निर्विशेषमभूद्युद्धम् अक्षीणजवयोर्नृपा एवं तयोर्महाराज युध्यतोः 27 दिनानि निरगंस्तत्र सुहृद्वन्निशितिष्ठतोः एकदा मातुलेयं वै प्राहराजन् वृकोदरः न शक्तोऽहं जरासन्धं निर्जेतुं युधि माधव शत्रोः जन्ममृती विद्वान् जीवितं च जराकृतं पार्थम् आप्याययन् स्वेन तेजसा चिन्तयद्धरिः सञ्चिन्त्य अरिवधोपायं भीमस्यामोघदर्शनः दर्शयामास विटपं पाटयन्निव संज्ञया तद्विज्ञाय महासत्त्वः भीमः प्रहरतां वरः गृहीत्वा पादयोः शत्रुं पातयामास भूतले एकं पादं पदाक्रम्य दोर्भ्याम् अन्यं प्रगृह्य सः गुदतः पाटयामास शाखामिव महागजः एकपादोरुवृषण कटिपृष्ठस्तनांसके एकबाहु अक्षिभ्रूकर्णे शकले ददृशुः प्रजाः हाहाकारो महानासीत् निहते मगधेश्वरे पूजयामास तुर्भीमं परिरभ्य जयाच्युतौ सहदेवं तत्तनयं भगवान् भूतभावनः अभ्यषिञ्चत् अमेयात्मा
मगधानां पतिं प्रभुः मोचयामास राजन्यान् समृद्धा मागधेन ये। श्रीहरये नमः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे उत्तरार्धे जरासन्धवधो नाम 27तमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।